ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழில் ஃபுட்பால். ஸோ சென்னை எஃப்சி மறுபடியும் ஜெயிக்க வேண்டிய ஒரு ஈஸியான ஒரு மேட்சை ட்ரா பண்ணிட்டு வந்திருக்காங்க அகென்ஸ்ட் மொஹமீதன் எஃப்சி. அண்ட் இதால் சென்னை எஃப்சி மீண்டும் அந்த 10th பிளேஸ்லேயே தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ சென்னை எஃப்சியோட லெகசியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 10th பிளேஸை விட்டு நம்ம எந்திரிச்சு பிளே ஆஃப் ஸ்கூலில் போவோமா, என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சென்னை எஃப்சியோட பிளே ஆஃப் பாசிபிலிட்டிஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. சென்னையின் எஃப்சியோட பிளே ஆஃப் பாசிபிலிட்டிஸை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சென்னை எஃப்சி இந்த சீசனில் ஒரு கவலைக்கிடமான 10th பிளேஸில் இப்போ கிடக்காங்க. அண்ட் அந்த இடத்துல இருந்து சென்னை எஃப்சி வர்றது ஒரு ரொம்பவே கஷ்டமான சுச்சுவேஷனாக தான் தெரியுது. அண்ட் சென்னை எஃப்சியோட ரிசல்ட்ஸுக்கு எந்தவித பாதிப்பும் கொடுக்காத மோகன் பகான் பெங்களூரு அண்ட் மொஹமீதன் ஹைதராபாத் அந்த டீம் பற்றின கேல்குலேஷனை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அந்த டீமை பற்றின கேல்குலேஷன்ஸை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறதில்ல. அண்ட் சென்னை எஃப்சி 16 கேம் இது வரைக்கும் விளையாண்டுருக்காங்க. அண்ட் மீதி இருக்க எல்லா கேம்ஸையும் நம்ம ஜெயிச்சா கூட நம்மளால் 41 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வாங்க முடியும். ஸோ இதுதான் சிம்பிளிஃபைடு டேபிள். ஸோ இந்த டீம்ஸ்லாம் தான் பிளே ஆஃப்க்கு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த 41 பாயிண்ட்ஸை வச்சு நான் இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஐஎஸ்எல்லோட டேபிள்ஸை அனலைஸ் பண்ணதில் சென்னை எஃப்சியால் மேக்ஸிமம் 3rd பிளேஸ் அண்ட் 4th பிளேஸ் வரைக்கும் தான் வர முடியும். பட் அங்கே இருக்க ஜம்ஷெட்பூர் அண்ட் கோவா ஆல்ரெடி 15 மேட்சஸ் தான் விளையாண்டுருக்காங்க. அண்ட் கீழே இருக்க பஞ்சாப் எஃப்சியுமே நம்ம பார்க்கணும். அவங்களும் நம்மளோட 15 மேட்ச் விளையாண்டு நம்மளோட அதிக பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ சென்னை எஃப்சி அடுத்த மேட்சை வின் பண்ணாலும் இந்த டேபிள் அப்படியே தான் இருக்க போகுது. அதனால் எதுவுமே மாறாது. பட் இந்த இடத்துல இருந்து சென்னை எஃப்சி எல்லா மேட்சஸையும் ஜெயிச்சாகணும். ஓகே, இப்போ 6th பிளேஸ்க்கு வர்றதுக்கு, அதாவது 5 and 6க்கு வரக்கு என்ன பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த 5 and 6 பிளேசஸ் 27 and 30 பாயிண்ட்ஸோடு முடிஞ்சிருக்கு. பட் மும்பை சிட்டி எஃப்சி இப்போயே 6 மேட்ச் கையோட 24 பாயிண்டில் இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு கவலைக்கிடமான விஷயந்தான் சென்னை எஃப்சிக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் நினைக்கிறது என்னென்னா, சென்னை எஃப்சி கண்டிப்பாக அடுத்திருக்க 8 மேட்ச்சில் 6 இல்லைன்னா 7 வின்ஸ் பண்ணி 36 பாயிண்ட்ஸோடு போகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சென்னை எஃப்சிக்கு மேலே இருக்க எல்லா டீம்ஸுக்குமே கைவசம் அவங்களுக்கு பேலன்ஸில் இருக்க எல்லா மேட்ச்லேயுமே ஒரு 2 மேட்ச் மொஹமீதனுக்கும் ஹைதராபாத்துக்கும் இருக்குது. அந்த மேட்ச்சை அவங்க தோப்பாங்கன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ சென்னை எஃப்சி எல்லா மேட்சையும் ஜெயிக்கிறது தான் நமக்கு சேஃப். அதனால் இந்த இடத்துல இருந்து எந்த மேட்சுமே தோக்கக்கூடாது. மட்டும் இல்லாமல் அடுத்து இருக்க எல்லா மேட்சஸுமே நமக்கு ரொம்ப கஷ்டமான மேட்சஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லாமே டாப் 6க்கு ஃபைட் பண்ணுற டீம்ஸோடு இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாகவே ஒரு பெரிய கிளாஷ் நமக்காக காத்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்ற உங்கள் தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.